இந்துக்கள் மேல அப்படி என்னங்க உங்களுக்கு கோவம்? இல்ல இந்துக்களே இல்லாத நாடா மாத்தலாம் நினைக்கிறீங்களா? முருக பக்தர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தை ஏத்தணும்னு நினைக்கிறப்போ எந்த ஒரு இஸ்லாமியரும் சரி எந்த ஒரு கிறிஸ்துவரும் சரி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. வேற யார் இதெல்லாம் பண்றது? இந்த அரசாங்கம், இந்த திராவிட அரசாங்கம் தான் இதை எதிர்க்குது. ஏன்? அட என்னதான் நம்ம இந்த மானங்கெட்ட இந்துக்களை கொச்சப்படுத்தினாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்ப உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில இவ்வளவும் பண்றாங்க. நம்ம அப்பா எப்படி அடுக்குமொழி பேச்சாலையும் அடுக்குமொழி வசனத்தாலையும் மக்களை கவர்ந்தாரோ, நம்மளும் அதே மாதிரியே கடைசி வரைக்கும் அந்த துண்டு சீட்டையே பார்த்து படிச்சு மக்களை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்க பெருமானையும் பீரங்கி வைத்தே பிளக்கும் நாளே நன்னாள் சொன்னாரு. அன்னைக்கு யாராவது கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? பழமையான கோவிலை இடிச்சன்னு அவ்வளவு பெருமையா சொன்னாரு. அன்னைக்கு யாராவது கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சைவம் வைணவம் சொல்லிட்டு இந்து தர்மத்தையே கொச்சப்படுத்தி பேசினாரு. அன்னைக்கு யாராவது கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நம்ம அத்தை கனிமொழி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கோவிலுக்கும் அந்த மலைக்கும் சம்பந்தமே இல்லையா. அது சர்வே கல்லுல தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கோவிலுக்கும் அந்த கல்லுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அத்த கனிமொழி அவர்களே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மண்ணையும் கல்லையும் கையெடுத்து கும்பிடுறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான ஹிந்து. அதே எதனா ஒரு மலைய பார்த்ததுமே அந்த மலையை எப்படிடா சுரண்டி அதை எம்சண்டா மாத்தி வெளியில விக்கிறது, இந்த மண்ணெல்லாம் எப்படி திருடி வெளியில விக்கிறதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான திமுக காரன். நீதிபதி இந்து தர்மத்துக்கு துணை போறாரு, நீதிபதி பயங்கரவாதத்துக்கு துணை போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றார், நீதிபதிய பதவியில இருந்தே நீக்கணும்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, இந்த 5 ஆண்டு காலமா எத்தனை பாலியல் வன்கொடுமை, எத்தனை கூட்டு பாலியல் வன்கொடுமை, எத்தனை மரணங்கள் இன்னைய வரைக்கும் தெரியல யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத முதல்வரை அந்த பதவியில இருந்து நீக்கலாமா? நீக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, பிளாஸ்டிக் சேருக்கே நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்கன்னா உங்களெல்லாம் அவரு கூப்பிட்டு அவருக்கு சமமா உட்கார வச்சிருந்தா நீங்க எந்த பேச்சு பேசிருப்பீங்க? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து விரைவில் இந்த தீய சக்திகளை தமிழ்நாட்டில இருந்தே நீக்குவாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நன்றி.